ஹாய் ஆல். இன்னைக்கு பாலிட்டியில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம பார்லிமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் பார்லிமெண்ட் வந்து ரொம்பவே பெரிய டாபிக். கிட்டத்தட்ட இது ஒரு வீடியோவில் கவர் பண்ணணும்னா ஐ திங்க் நான் மற்றவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க தெரியுது. நான் கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் என்னால் வீடியோ ஏன் தெரியல ஷார்ட்டாக எடுக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ இன்கேஸ் ரொம்ப லெந்தியாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா ஐம் சாரி, எனக்கு அப்படி தான் சொல்லவே வருது. ஸோ பார்லிமெண்ட்டை நான் ஒரே வீடியோ போட்டேன்னா ரொம்ப பெருசா போயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து 3 பார்ட் இல்லன்னா 2 பார்ட்டா போடலான்ட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேங்களா? அப்புறம் எனக்கு இந்த வீடியோல ஒண்ணு சொல்லுங்க. நான் வந்து இந்த மாதிரி டார்க் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணா ஓகேவா? இல்ல பிரைட்டா ஒயிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணா ஓகேவான்னு சொல்லுங்க. பிகாஸ் நான் வீடியோவும் கம்மியா போடுறதில்ல. லென்த்தியா போடுறேன். ஸோ உங்க ஐ ஸ்ட்ரெயின் ஆகாம எது இருக்குன்னு சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நான் இது வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்க்ரீன் ஒயிட் கலர் ஸ்க்ரீனுக்கு மாத்திடுறேன். ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்ல வந்து என்னன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போவதே பார்லிமெண்ட்டோட பேசிஸ். அதாவது லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டேன். லெஜிஸ்லேச்சர், யூனியன் லெஜிஸ்லேச்சரை தான் நம்ம வந்து பார்லிமெண்ட்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது அந்த பில்டிங்க்கு கொடுக்குற பேர் இல்லை, அந்த சிஸ்டம்க்கு கொடுக்குற பேரும் இல்லை. அந்த லெஜிஸ்லேச்சருக்கு நம்ம வைக்கிற பேர் தான் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ண போகுது? லா மேக் பண்ண போகுது. ஸோ பார்லிமெண்ட்டோட ஒரே வேலை என்ன? லா மேக் பண்ண போகுது. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இண்டிபெண்ட் இந்தியாவில் இல்லைன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட், இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் எதுனா கமெண்ட் பண்ணுங்க, நான் 5 மினிட்ஸ் கழிச்சு சொல்கிறேன். ஸோ லா மேக் பண்ணுறதா நம்ம வந்து பார்லிமெண்ட்னு சொல்லியிருக்கோம். அப்போ இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா பார்லிமெண்ட் ஆப்வியஸ்லி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 79லேருந்து 122 வரைக்கும் கான்ஸ்டியூஷனை பற்றி தான் இருக்கும். 79 தான் பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா இது மூணும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்பாங்க பிரசிடென்ட் வந்து இதோட பார்ட்டா இல்லையான்னு. நம்ம படிச்சிருப்போம் இன்டீகிரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு. அது எங்க இருக்குன்னா 79th ஆர்டிக்கல்ல நம்ம அதை பார்க்க முடியும். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு தான் இருக்கும். ராஜ்யசபான்னு ஒரு 2 பிளேஸ்ல மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளா வச்சுக்கிட்ட பேர். கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கும்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இருக்கும், ஹவுஸ் ஆஃப் பீப்புள் தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 79th ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஸோ தேர் ஷால் பி அ பார்லிமெண்ட். யாரெல்லாம் இருப்பா? பிரசிடென்ட்டும் 2 ஹவுஸும் இருப்பாங்க. யாரு? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஸோ நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல்ல பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா நம்மளால பார்க்க முடியாது. இந்த நேம் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் இது ரிலேட்டடா. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 80 காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபா எப்படி இருக்கணும், அதில் என்ன மெம்பர்ஸ் அதெல்லாம் சொல்றதுதான் ஆர்டிகல் 80. 81 பார்த்தீங்கன்னா லோக்சபாவை பத்தி பேசும். 83 பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் ஹவுஸ். அதாவது லோக்சபா வந்து 5 வருஷம், ராஜ்யசபா வந்து டிசால்வ் ஆகாது, ஆனா மெம்பர்ஸ் வந்து 6 வருஷத்துக்கு இருக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எது கொடுக்குது அப்படின்னா ஆர்டிகல் 83. 84 என்ன சொல்லுது அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப். ஸோ நீங்க ஒரு எம்பியா போகணும், லோக்சபாவோ இல்ல ராஜ்யசபாவோ, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 84th ஆர்டிகல் நீங்க பார்க்கணும். 85th ஆர்டிகல் பார்த்தோம்னா செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல என்னென்ன செஷன் இருக்கு அதை பத்தி சொல்லும். 86லேருந்து 88 வரைக்கும் பாத்தீங்கன்னா மினிஸ்டருக்கும் அட்டார்னி ஜெனரலுக்கும் பார்லிமெண்ட்ல என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ அதை பத்தி பேசும். லைக் ஆர்டிகல் 88 பாத்தீங்கன்னா ரைட் டு ஓட். ஓகேங்களா? அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல் பாத்தீங்கன்னா ஓட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அதுவும் இங்க தான் சொல்லியிருப்பாங்க. லைக் யார் ஓட் பண்ண முடியும், யார் ஓட் பண்ண முடியாது அப்படிங்கறதான். அடுத்து ஆர்டிகல் 89லேருந்து 98 பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது ராஜ்யசபா, லோக்சபாவோட ஆஃபீஸர்ஸ், ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி ஸ்பீக்கர், டெபுட்டி சேர்மன் இவங்களுக்கு என்னெல்லாம் பவர் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசும். ஆர்டிகல் 99 100 ஓத் டெசிஷன் மேக்கிங் ரிலேட்டடா வரும். டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி நம்ம பிரசிடென்ட் இதுலயே பார்த்துட்டோம். அடுத்து ப்ரிவிலேஜ் அண்ட் சேலரிஸ். எம்பிக்கான ப்ரிவிலேஜ் என்ன, சேலரி என்ன. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். ஸோ பில்ஸை பத்தின டீட்டெயில் நம்ம இங்கே பார்க்க முடியும். அடுத்து ஃபினான்ஷியல் லெஜிஸ்லேஷன். இது வந்து இந்த பட்ஜெட் ரிலேட்டடா இருக்கிற ப்ரொசீஜர், அது ரிலேட்டடா வர பில் இதெல்லாமே இங்க இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நான் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ ஜுடிஷியரியும் பார்லிமெண்ட்டுக்கும் ஒரு தலையிடாம வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இது ஏன் நான் வந்து 1 வேர்ட்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை மைண்ட்ல நீங்க வச்சுக்கிட்டாதான் டீட்டெயில்டா இன்கேஸ் நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்தேன்னா அது உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா
பேராவா நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு வேகான ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து என்ன ஃபாலோ பண்றோம்? பைகேமலரிசம் ஃபாலோ பண்றோம். அப்படின்னா என்ன? 2 ஹவுஸ் இருக்க போகுது. ஸோ லோவர் ஹவுஸ் என்னன்னு சொல்றோம்? லோக்சபான்னு சொல்றோம். அப்பர் ஹவுஸை நம்ம என்னன்னு சொல்றோம்? ராஜ்யசபா அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் வந்து இது பிரைட்டா மாத்திடுறேன். உங்களுக்கு எது ஓகேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்னா 2 ஹவுஸ் இருக்கணும். எப்பவுமே நீங்க எங்க வந்து 2 ஹவுஸ் அப்படின்னு பார்த்தாலுமே நீங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னா, ஒரு ஹவுஸ் வந்து பீப்புளை டினோட் பண்ணும், இன்னொரு ஹவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டை டினோட் பண்ணும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்ப பீப்புள் அப்படின்னா லோக்சபால வந்து எதை பத்தி பேசுவாங்க? பீப்புளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை பத்தி பேசுவாங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பென்சில் வேற. ஓகே, என் பென்சில் கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோங்க, என்னால் எழுத முடியல. ஸோ லோக்சபா வந்து பீப்புளோட ப்ராப்ளம், லைக் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, வல்னரபிள் செக்ஷன்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு இஷ்யூஸ், இதை பத்தி வந்து லோக்சபால பேசுவாங்க. அவங்கள ரெப்ரசென்ட் பண்றது, ஓட்டு போட்ட பீப்புளுக்காக போய் பேசுறதா லோக்சபா. ராஜ்யசபா எதுக்கு அப்படின்னா ஸ்டேட்டை பத்தி பேசுறதுக்கு. இப்போ அவங்க தமிழ்நாடு எம்பியா போயிருக்காங்க ராஜ்யசபால அப்படின்னா, தமிழ்நாடுக்கு இதெல்லாம் வேணும், நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணல இல்ல பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்காக போவாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? இப்போ அப்பர் ஹவுஸ் ராஜ்யசபா பார்த்தோம்னா எம்எல்ஏஸ் இங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் எலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. லைக் நம்ம எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவோம், எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு போட்டு ராஜ்யசபா எம்பியை செலக்ட் பண்றாங்க. கரெக்டுங்களா? ஆனா இதுவே நீங்க வந்து இங்கிலாந்துல பார்த்தோம்னா, இதை வந்து இங்கிலாந்து பார்த்து தானே எடுத்திருக்கோம். அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, ஓட் போட்டு பீப்புள் எடுப்பாங்க. இங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல எடுப்பாங்க, அதாவது லோவர் ஹவுஸ், அவங்களோட லோவர் ஹவுஸ்ல எடுப்பாங்க. ஆனா அப்பர் ஹவுஸ் என்ன அப்படின்னா அங்க வந்து ஹெரிடிட்ரியா இருக்கு. லைக் அப்ப வந்து இந்த லா நம்ம இங்க வைஸ்ராய் இதெல்லாம் பார்ப்போம், லார்டுன்னு யூஸ் பண்ணி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி லேண்ட் லார்டா இருந்தவங்க ஃபேமிலிக்காக அவங்களுக்கு அந்த பிரிட்டிஷோட கல்ச்சர் எப்பவுமே கவர்மெண்ட்ல தெரியணுங்கிறதுக்காக ஹெரிடிட்ரியா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு பவர்ஸ் ரொம்பவே கம்மியா தான் கொடுத்துருப்பாங்க. ஓட்டு போட்டவங்களுக்கு தான் அதிகமான பவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மத்தவங்களுக்கெல்லாம் பெருசா எந்த பவருமே இருக்காது. ஸோ அது ஒரு டிஃபரன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னதான் நம்ம பிரிட்டிஷை பார்த்து இங்க அப்படியே நம்ம எல்லாமே பண்ணாலும் அப்பர் ஹவுஸ் வந்து நம்மளுக்கு ஹெரிடிட்ரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பீப்புள் டினோட் பண்ணும், இன்னொன்று வந்து அந்த ஃபெடரல் பேலன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்ன பேச்சுவார்த்தை, அதுக்காக அப்பர் ஹவுஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இப்போ லோக்சபா நம்ம பார்த்தா ஆர்டிகல் 81 வந்து லோக்சபா பத்தி பேசுது. ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ்ன்னு சொல்லுது? 52 மெம்பர்ஸ் இருக்கணும். 552 மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். 530 வந்து ஸ்டேட்ஸ், ஒரு நிமிஷம் இல்லையே, 530 வந்து ஸ்டேட்ஸ், 20 வந்து யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து வருவாங்க. இவங்க எல்லாமே டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள். முன்னாடி வந்து 2 பேர்த்த நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து அதை வந்து ரிப்பீல் பண்ணனால அந்த கிளாஸ் நமக்கு வேணாம். ஸோ 530 வந்து ஸ்டேட்டு, 20 வந்து யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து போவாங்க. ஸோ என்னதான் 552ன்னு சொன்னாலுமே இப்படி பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்யூர் இருக்கு. ஆர்டிகல் 83ல சொல்லுது. 84 என்ன சொல்லுதுன்னா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், மினிமம் 25 வயசு இருக்கணும், அதே மாதிரி பார்லிமெண்ட் சொல்ற மற்ற குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 25 வயசு இந்தியனா இருக்கேன், ஆனால் நான் நிற்கலாமான்னா அதுக்கப்புறமா பார்லிமெண்ட் சொல்லுவாங்க, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இந்த மாதிரி கொஞ்சம் அதுக்கான அமெண்ட்மெண்ட் இது மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுல குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சிலதுலலாம் டைரக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்லிமெண்ட் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு பாயிண்டோட மீனிங். ஓகேங்களா? சாரி, பென்சில சார்ஜ் இல்லாததுனால என்னால் இன்னைக்கு உங்ககிட்ட எதுவும் எழுத முடியாது. ஸோ ஸ்க்ரீன் அப்படியே இருக்குங்க மாதிரி பார்க்காதீங்க. நான் இதில் தான் மோஸ்ட்டாக சொல்லுவேன், இல்லைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் சொன்னேன்னா. ஓகேங்களா? ஓகே, நான் அப்ளை கேட்டேன் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் எது அப்படின்னு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் என்ன அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட். ஏன் அப்படின்னா அதுவுமே லா தான் மேக் பண்ணுச்சு. என்ன லானா நம்ம கண்ட்ரியோட சுப்ரீம் லா கான்ஸ்டியூஷன் வந்து மேக் பண்ணாங்க. ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இன்டர்வியம் கவர்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்துச்சு, லைக் இந்த எலெக்ஷன் எல்லாம், ஐ மீன் கான்ஸ்டியூஷன் வந்து ரிப்பப்ளிக் டே வந்து அப்புறமா நம்மளுக்கு வந்து எலெக்டட் கவர்மெண்ட்
எலெக்ஷன் எல்லாம் நடந்து பார்லிமெண்ட் 1952ல வந்துச்சு. ஆனா அது வரைக்குமே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் நம்மளோட பார்லிமெண்டா இருக்கும். அதுக்கான பவர் யார் கொடுத்தா அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. நான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் தானே சொல்லியிருக்கோம், இது மாதிரி நான் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தரேன். அது வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து லெஜிஸ்லேஷன் ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நாங்க போட்ட ஆக்டை நீங்க ரிப்பீல் பண்றதுனாலும் பண்ணிக்கோங்கன்னு இந்த 3 பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்ட் தான் லா மேக்கிங் பவர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் தான் அதை பார்லிமெண்ட்டா அக்னாலேஜ் பண்ணறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு திங் இருக்கு, அது ஆல்ரெடி லா தான் மேக் பண்ணுது. பட் இருந்தாலும் ரியல் டைம் யூசேஜுக்கும் லா மேக் பண்ற பவர் கொடுத்துருப்பாங்க அந்த ஆக்ட் மூலியமா. அதனால அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஓகே, அதோட சேர்மேன் இல்லைன்னா ஸ்பீக்கர் யார் அப்படின்னா ஜி.வி. மௌலாங்கர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கர் யாரு அப்படின்னா இல்ல ஹெட் யாருன்னா மௌலாங்கர். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னதான் யூகேவை பார்த்து எல்லாத்தையுமே பண்ணாலும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிப்போம். அதில் மெயின் திங் வந்து இந்த அப்பர் ஹவுஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட நேச்சர். இப்போ பார்லிமெண்ட் என்ன சொன்னாலும் பிரிட்டன்ல வந்து கேட்கணும். லைக் இன்னைக்கு நீங்க வந்து வெளியே வரவே கூடாது அப்படின்னா, லைக் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, எந்த இம்பார்ட்டன்ஸுமே இல்லை, எந்த த்ரெட் எதுவுமே இல்லை, ஆனா வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னா இந்தியாவில் வந்து கேஸ் போடுவாங்க. என்னோட ஃப்ரீடம் போகுது, என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் போகுதுன்னு. அப்போ ஜுடிஷியரி வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் செட் ஆகாது, இந்த லாலாம் வாய்டு அப்படின்னு சொல்லிடும். ஆனா அதுவே பிரிட்டன்ல என்ன நடக்கும்னா பார்லிமெண்ட் என்ன சொன்னாலும் அதுதான் எல்லாமே. பிகாஸ் அவங்களுக்கு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. அவங்க வந்து பார்லிமெண்ட் தான் சுப்ரீமா வச்சிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், அதுக்கு மேல எதுவும் இல்லைங்கிற மாதிரி. அப்போ பார்லிமெண்ட் என்னெல்லாம் அவங்க சொல்றாங்களோ அதை தான் மற்றவங்க கேட்கணும். ஸோ யூகேல என்ன ஆகுதுன்னா பார்லிமெண்ட்டுக்கு கீழே தான் எக்ஸிக்யூட்டிவும் வராங்க, ஜுடிஷியரி வராங்கங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பார்லிமெண்ட் வந்து ஜுடிஷியரி கொஸ்டின் கேட்க முடியாது. ஸோ இந்த டிஃபரன்ஸும் இருக்கு. நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டம் கவர்மெண்ட்டை யூகே பார்த்து எடுத்தாலுமே இந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து பிரசிடென்ட்டை வந்து பார்லிமெண்ட்டோட பார்ட்டா சொல்றோம் அப்படின்னா, பார்லிமெண்ட்னா என்ன, ஒரு லா மேக்கிங் பாடி. அப்போ ஒரு பில் வந்து எப்போ லாவா மாறுது, பிரசிடென்ட் சைன் பண்ணும்போது. அப்போ அந்த லா மேக்கிங் ப்ரொசீஜர்ல பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் இருக்கு. அதனாலதான் அவங்கள வந்து இன்டீரியல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்றோம். அதாவது அவங்க வந்து லோவர் ஹவுஸ்லயே மெம்பர் இல்ல. பிரசிடென்ட்னா யாரு, எந்த ஹவுஸ்லயும் மெம்பரா இருக்கக்கூடாது. ஆனா அவங்க வந்து பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு பார்ட். ஓகேங்களா? பார்லிமெண்ட்ல ஒரு பார்லிமெண்ட்டை 3ஆ பிரிக்கலாம். பிரசிடென்ட், அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ்னு. ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட்னா ஆப்வியஸ்லி அவங்க தனி பார்ட்டுங்கனால மிச்சம் 2ல அவங்க இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டிகல் 80 பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்கோம். இந்த எவ்வளோ சீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுல அது பேர் என்ன, 4th ஸ்கெடியூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ராஜ்யசபால வந்து எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படிங்கிறத 4th ஸ்கெடியூல்ல சொல்லியிருப்பாங்க. அது அந்த பாப்புலேஷன், எம்எல்ஏ ஓட்டு இதெல்லாம் வச்சு கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதுக்கு போவேன்னா அப்படி இம்பார்ட்டன்டான திங் என்னன்னா இது இல்லை, லைக் அந்த ரிசர்வேஷன் இல்லை. எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபால வந்து ரிசர்வேஷன் இல்லை. ஏன் அப்படின்னா வந்து ஸ்டேட்டை தான் காட்டுறாங்க. மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமான ஒரு மீடியம் தான் ராஜ்யசபா. அதனாலதான் அங்க வந்து ஸ்கெடியூல்டு கேஸ்டுக்கோ ஸ்கெடியூல்டு ட்ரைபுக்கோ ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கல, அதாவது ரிசர்வேஷன் கொடுக்கல. அதுவே பீப்புளை பத்தி பேசுற லோக்சபால கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்க போய் அவங்க எல்லா டைப் ஆஃப் பீப்புளை பத்தியும் பேசணும். முக்கியமா இது மாதிரி கஷ்டப்படுறவங்களை பத்தி அவங்க பேசணும். அப்ப அவங்களுக்கான ஒரு பர்சன் அங்க போகணும். அதனாலதான் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் கொஸ்டின் மெயின்ஸ்ல இது மாதிரிலாம் கேட்கறாங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். லைக் அப்பர் ஹவுஸ் வந்து ஸ்டேட் ரிலேட்டடா பேசுவாங்க, லோவர் ஹவுஸ் வந்து இது ரிலேட்டடா பேசுவாங்க. அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கணும். அதனாலதான் ராஜ்யசபா பாத்தீங்கன்னா இன்டைரக்ட்லி எலெக்டட். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு எம்பிக்கு ஓட்டு போடுறேன், அவங்க லோக்சபால போய் எனக்காக பேசுவாங்க. எம்எல்ஏ வந்து ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்க ராஜ்யசபால போய் எம்எல்ஏக்காக பேசுவாங்க. லைக் அந்த மினிஸ்ட்ரி, அந்த கவர்மெண்ட்டுக்காக பேசுவாங்க. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் ராஜ்யசபாக்கு லோக்சபாக்குள்ளும் ரிசர்வேஷன்லயும் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபாவோட எலெக்ஷன். ராஜ்யசபாவுக்கு வந்து எலெக்ஷன் வந்து இன்டைரக்டா நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அது வந்து பேலட்ல நடக்கும். பேலட்னா அந்த பேப்பர்ல எழுதி போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சீக்ரெட் பேலட்டா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அது வந்து ஓப்பன் பேலட்டா மாத்திட்டாங்க. லைக் நீங்க வந்து பேப்பர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த பேப்பர்ல வந்து நீங்க ஆர்டர் கொடுக்கணும். லைக் இவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இவங்க எனக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு. அதுதான் நம்ம வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல நான் வந்து ஆர்டர் மட்டும் பண்ணா போதும். இவங்க அவங்கன்னு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ண வேணாம், எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படிதான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பேப்பர் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சீக்ரெட்டா கொண்டு போய்
அவங்க அந்த பாக்ஸ்ல போட்டு வந்துடலாம். ஆனா அதுக்கப்புறமே என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி பண்றதுனால எப்படி சொல்லலாம், பார்ட்டி கண்ட்ரோல்ல அவங்க இல்ல, அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டு போடுறாங்களா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஓப்பன் பேலட் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஓப்பன் பேலட்னா நீங்க எல்லாத்துக்கும் காட்ட தேவையில்ல. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல இருந்து எம்பிஸ் வந்து செலக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் ராஜ்யசபாக்கு. அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் தான் இப்போ இருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்க. அது போக நிறைய கவர்மெண்ட்னு சொல்லக்கூடாது, பார்ட்டி இருக்கு. அது போக நிறைய காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு. இது மாதிரி நிறைய கட்சி இருக்குல்ல, கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த கட்சி எல்லாத்துக்கும் ரெப்ரஸன்டேட்டிவா போட்டுருவாங்க. இப்போ டிஎம்கேக்கு ஒருத்தங்க, ஏடிஎம்கேக்கு ஒருத்தங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஓட்டு போடுறவங்க எம்எல்ஏல என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு டிஎம்கே எம்எல்ஏ ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க அதை ஆர்டர் பண்ணிட்டு அந்த டிஎம்கே பர்சன் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த கட்சியை அப்பாயிண்ட் பண்ண ஒரு பர்சன், அவங்களும் எம்எல்ஏ தான். ஸோ அவங்க கிட்ட போய் இங்க பாருங்க நான் இப்படிதான் ஓட் பண்ணியிருக்கேன் மாதிரி காட்டிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சீக்ரெட்டா வந்து அதுக்கப்புறமா பேலட் ஓப்பன் பேலட்டா மாறி இருக்கும். ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். பிகாஸ் என்னோட கவர்மெண்ட்டுக்காக பேச போறேன், எனக்கே தெரியாம நீ ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது அந்த மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் இதுக்கு பாசிபிளானா கிடையாது. ஏன்? பிகாஸ் இது வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ஓட்டிங். இப்போ எம்எல்ஏலாம் ஓட்டு போடுவாங்க, 2 இதுக்கு ஓட்டு போடுவாங்க. ஒன்று வந்து லா மேக்கிங்க்கு ஓட்டு போடுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கு ஓட்டு போடுறது, அதாவது பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், இந்த மாதிரி திங்ஸ்க்கெல்லாம். அப்போ ஒரு எலெக்ஷன்னா அவங்க ஓட்டு போடுறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா? அதுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் பண்ண முடியாது. இப்போ வந்து அந்த கட்சி வந்து சொல்ல முடியாது நாங்க சொன்ன மாதிரி ஓட்டு போடவே இல்லை அப்படின்னு. பிகாஸ் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுங்கிறது இண்டிவிஜுவல் ப்ரிவிலேஜ். ஓகேங்களா? அதனால அங்க வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் வந்து அப்ளை ஆகாது. எப்போ அப்ளை ஆகும்? இப்போ ஒரு பில் இருக்கு, அந்த பில்லுக்கு ஓட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா தான் ஆன்டி டிஃபெக்ஷன் ஒர்க். உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? 2 பக்கமும் ஓட்டு போடுறாங்க, ஆனா ரீசன் வேற. எலெக்ஷனா இருந்தா அது அவங்க தனிப்பட்டதா வரும். அதுவே அவங்களோட பில்லா இருக்குன்னா அவங்க கட்சி கவர்மெண்டோட சேர்ந்ததா வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ராஜ்யசபா எலெக்ஷன் ரிலேட்டடா. ஓகேங்களா? அடுத்தது நமக்கு தெரியும் ராஜ்யசபா வந்து பெர்மனன்ட் பாடி இல்ல. 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ரிட்டையர் எவ்ரி 2 இயர். ஸோ 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3ல ஒரு பங்கு வந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா, பார்லிமெண்ட் கிரியேட் பண்ணும்போது. அப்போ எல்லாருமே ஒரே டைம்ல தான் எம்பி ஆயிருப்பாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறமா யாரு ரிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த டைம்ல ஆப்ஷனே இல்லை, எல்லாருமே ஒரே டைம்ல வந்தவங்கனால லிட்ரலி இந்த சீட்டு குலுக்கி போட்டு அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஆக்சுவலி பேரை ஷஃபில் பண்ணி யார் பேரெல்லாம் வருதோ அவங்க ரிசைன் பண்ணிட்டு ரீஎலெக்ட் ஆகிக்கிட்டாங்க. லைக் அவங்க டேர்ம் முடிஞ்சு புது டேர்முக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது பெர்மனன்ட் பாடி, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் ஒருத்தவங்களோட ஓட்டு வந்து போட்டோம்னா நம்ம அந்த கட்சியோட ஹெட் கிட்ட இல்லைன்னா அப்பாயிண்ட் பண்ண ஆள் கிட்ட காட்டணும்னு. இல்ல நான் காட்டல, எனக்கு பிரைவசி இருக்குன்னு நினைச்சு அவங்க கொண்டு போய் போட்டாங்கன்னா அவங்க ஓட்டு வந்து இன்வாலிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடியே அதை வந்து இன்வாலிடும் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அந்த பார்ட்டி மெம்பரோட ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட இவங்க காட்டல அப்படின்னு. ஏன்? பிகாஸ் நம்ம தான் இப்போ ஓப்பன் பேலட் சிஸ்டம் ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டோம். அப்ப நீங்க யார்ட்டும் காட்ட மாட்டேன் அப்படின்னா அப்போ உங்க ஓட்டே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த ரீசனல் அசர்ஷன்ல இது மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே இது வந்து பெர்மனன்ட் பாடி, அதுக்கப்புறமா இன்டைரக்ட் எலெக்ஷன், இது எல்லாமே தெரியும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் டஃபா கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும் ராஜ்யசபா எலெக்ஷன்ல? அது இன்டைரக்ட் எலெக்ஷன் தெரியணும். அடுத்து வந்து ஓப்பன் பேலட் சிஸ்டம் அப்படிங்கிறதும் தெரியணும். அடுத்து ஆன்டி டிஃபெக்ஷன் இதுல அப்ளை ஆகாது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி லோக்சபா எலெக்ஷன்ல ராஜ்யசபா எலெக்ஷன்ல நோட்டா இருக்கா இல்லையான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ராஜ்யசபா வந்து ஃபர்ஸ்ட் எப்ப ஆரம்பிச்சாங்க, இது வந்து பெர்மனன்ட் பாடி, அதோட ஸ்டார்டிங் டேட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங் டேட்டு ராஜ்யசபா எலெக்ஷன்ல நோட்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு 2 டேஸ்ல ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். இப்போ இதுல ஒரு நிமிஷம் லைக் ஐ திங்க் ஏன்னா நீங்க எழுத முடியாது, நீங்க ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 வந்து பாத்தீங்க, இது வந்து நானும் ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கேன்.
அதை நான் ஸ்கேன் பண்ணனா உங்களுக்கு ஒன்றுமே புரியாதுங்கிறனால தான் நான் பிடிஎஃப்ல வந்து காட்டல. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எலெக்ஷனையும் பை எலெக்ஷனையும் கண்டக்ட் பண்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு யாரெல்லாம் இதா இருக்கணும், லைக் ரிட்டர்னிங் ஆஃபீஸரா இருக்கணும், அந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணும், அந்த மாதிரி. இப்போ டிஎம்கேனா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அப்போ அவங்க ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் அதில் இருக்கும். அடுத்து குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து கரெக்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப இன்டெப்தா பார்க்க வேணாம். நான் உங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வரும்போது சொல்றேன். இங்க ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிலேட்டடா இது இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? அந்த எலெக்ஷன் ரிலேட்டடா எல்லாமே இதுல இல்ல, லைக் இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கான்ஸ்டியூஷன்ல இல்ல, இந்த ஆக்ட்ல இருந்து தான் இப்ப நான் எல்லாத்தையுமே சொன்னேன். அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் வராது, அதுக்கப்புறமா அவங்க எப்படி ஓட் பண்ணும், அந்த சிஸ்டம் எப்படி இருக்கு, இது எல்லாமே. ஓகேங்களா? அந்த ஏஜோ சிட்டிசன்ஷிப் அது ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு இதுல இருக்கும், லைக் கான்ஸ்டியூஷன்ல. மிச்சது எல்லாமே இந்த ஆக்ட்ல தான் இருக்கும். இந்த ஆக்ட் தனி டாபிக் தான். ஓகேங்களா? அந்த தனி டாபிக்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். அதே மாதிரி லோக்சபா எலெக்ஷன்ல பார்த்தோம்னா, இப்போ ஜென்ரல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல்ல தான் இருக்கணும். அதுவே எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வ் பண்ணதுல பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி தான் இருக்கணும். ஆனா எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கும் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி. இப்போ ஒரு எம்பியை எதுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 102 வந்து சொல்லும். இது வந்து நான் வந்து பிரசிடென்ட் அந்த டாபிக்லயே நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதனால இங்க நான் கிளான்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? எதர் அவங்க ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன, எது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இல்லை, ரெண்டுமே அங்கே நான் சொல்லிட்டேன். ஸோ திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கே போர் அடிக்கும். ஸோ அதனால தான் சொல்ல. அதே மாதிரி சிட்டிசனா இல்லைன்னா ஆர்பிஐ ஆக்ட், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல ஏதாச்சும் கிளாஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அதில் வந்து இவங்க வந்து கிளாஷ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது யாரை சொல்லுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இந்த பர்சன் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டிய ஒரு பர்சன் அப்படின்னு அந்த ரெக்கமெண்டேஷனை கேட்டு யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ 102 ஆர்டிகல் 102 வந்து எதெல்லாம் பண்ணுனா டிஸ்குவாலிஃபை ஆகலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லும். ஓகேங்களா? அதே மாதிரி 103 வந்து யார் அதை பண்ணலாம்னு சொல்லும். ஸோ 102 வந்து என்ன சொல்லியிருக்கு, இது இந்த ரீசனெல்லாம் இருக்கா அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணணும். அப்ப யாரு பண்ணுவா, 103ல பிரசிடென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி ஆஃப் எம்பி. ஆர்டிகல் 101 பார்த்தோம்னா வேகன்சி எப்போ ஆகும் எம்பி சீட் அப்படின்னா, ஒன்று வந்து டபுள் மெம்பர்ஷிப். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹவுஸ்லயும் மெம்பராக இருக்க முடியாது. இப்போ ராஜ்யசபா எம்பி லோக்சபா எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 2 பக்கமும் அவங்களால இருக்க முடியாது. அப்போ அவங்க ஏதாச்சும் ஒன்று வெக்கேட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அடுத்து வந்து அவங்க ரிசைன் பண்றாங்க இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும், ஐ மீன் வேக்கண்ட் ஆகும். இப்போ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலயுமே ஒருத்தவங்க எலெக்ட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா எதை வந்து வேக்கேட் பண்ணி இப்போ ரெண்டுக்குமே அவங்க வந்து ரிசைனேஷன் கொடுக்கல. இப்போ டிஃபால்ட்டா என்ன நடக்கும் அப்படின்னா ராஜ்யசபா தான் வேக்கட் ஆகும். ஏன்? பிகாஸ் பீப்புளா எலெக்ட் பண்ணவங்கள நம்ம வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? பீப்புள் எலெக்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களோட பீப்புளோட ரெப்ரஸன்டேட்டிவா இருக்க விடணும். அதனாலதான் அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னா ராஜ்யசபா சீட் வந்து வேக்கண்ட்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ். ராஜ்யசபாவோடது பார்த்தீங்கன்னா சேர்மேன், அதாவது வைஸ் பிரசிடென்ட். லோக்சபாவுக்கு யார் அப்படின்னா ஸ்பீக்கர். அந்த 2 டாபிக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன், பிகாஸ் ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இன்னைக்கு வந்து நம்ம பேசிஸ் பார்த்துட்டோம், பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறமா பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ், அதாவது மோஷன்னா என்ன, கொஸ்டின் ஹார்னா என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இது பார்த்துக்கலாம், பில் எப்படி ப்ராசஸ் ஆகும், பார்லிமெண்ட்டோட கமிட்டிஸ் எல்லாம் என்ன. ஸோ 3 பார்ட்டாக பார்க்கலாம், இல்லைன்னா 4 பார்ட்டாக பார்த்துக்கலாம் இன்கேஸ் அடுத்த வீடியோ ரொம்ப லேட்டாக போச்சு அப்படின்னா. ஸோ இது வந்து லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா? இதில் நான் ரொம்ப மினிமலாக தான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன், பிகாஸ் நான் நோட்ஸ் கொடுத்தேன்னா நீங்கள் அதைவே ஐ மீன் அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அது மைண்டில் ரிட்டென்ஷனாக இருக்கிறது இல்லை.
ஸோ நீங்கள் நான் ஏதாவது சொன்னேன்னா அது நீங்கள் உங்கள் புக்லேயே நீங்கள் எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மைண்டில் இருக்குங்கிறதுனால தான் நான் இங்கே பேராவாக கொடுக்கல. பிகாஸ் நானுமே ஒரு பிடிஎஃப் எடுத்து பார்த்து இவ்வளோவா அப்படின்னு நான் வச்சுட்டு போயிடுவேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் கம்மியாக கொடுத்துருக்கேன். பட் நான் சொல்கிறது எழுதி வச்சிங்கன்னா அரை பேஜ் தான் வரும். ஓகே, அதே மாதிரி அந்த பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் டெலகிராம் சேனலில் போடுறேன். பிகாஸ் அது நான் வந்து அதை ஆஃப்லைன் நோட்ஸ் நோட் புக்கில் தான் எழுதியிருக்கேன். டிஜிட்டல் நோட்ஸ் எடுத்து வைக்கல. அதனால நான் பிபிடியில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ நான் அது ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க. இந்த எம்பி எலெக்ஷன் ரிலேட்டடாக கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பென்சிலும் இல்லாமல் எனக்கு இது சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக இன்னும் பார்த்துக்கலாம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வீடியோ வந்து எது மாதிரி போடலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு எப்படி போடணும்னு எனக்கு ஆக்சுவலி புரியல. பெருசா போட்டா ஓகேவா, சின்னதா போட்டா ஓகேவா, இல்ல நான் ரொம்ப சின்ன சின்ன டாபிக்லயும் சொல்லி போர் அடிக்கிறேனா, எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணிப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி அந்த டார்க் ஸ்க்ரீனா ஒயிட் ஸ்க்ரீனா அதுவும் எனக்கு சொல்லிடுங்க. நோட்ஸ் வந்து குரூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.